மதுரை மக்களினுடைய மிக நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக ஒன்றிய அமைச்சரவை இன்றைக்கு அங்கீகரித்து அறிவித்திருக்கிறது. இது 1999 ஆண்டு மதுரை மக்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. 27 ஆண்டு காலம் பல மக்கள் பிரதிநிதிகள், மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தொடர்ந்து இடைவிடாமல் குரல் கொடுத்து இந்த மாபெரும் வெற்றியை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களே, உங்களது வாரணாசி தொகுதியில் வாரணாசி விமான நிலையத்திலே இருந்து பயணம் மேற்கொண்ட சர்வதேச பயணிகளின் எண்ணிக்கையை விட ஏறக்குறைய 2 மடங்கு அதிகம் மதுரை விமான நிலையத்திலிருந்து பயணப்பட்ட சர்வதேச பயணிகளின் எண்ணிக்கை என்று புள்ளிவரத்தோடு பிரதமர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஏன் மதுரையினுடைய விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்க மறுக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டோம். 7 ஆண்டுக்கு பிறகு பிரதமர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார். மதுரையினுடைய மக்களினுடைய நியாயமான கோரிக்கை, தென் தமிழ்நாட்டு மக்களினுடைய நியாயமான கோரிக்கை அனைவருக்கும் அன்பான வணக்கம். மதுரை மக்களினுடைய மிக நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக ஒன்றிய அமைச்சரவை இன்றைக்கு அங்கீகரித்து அறிவித்திருக்கின்றது. இது 1999 ஆண்டு மதுரை மக்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. 27 ஆண்டு காலம் பல மக்கள் பிரதிநிதிகள், மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தொடர்ந்து இடைவிடாமல் குரல் கொடுத்து இந்த மாபெரும் வெற்றியை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். கடந்த 7 ஆண்டாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இடைவிடாது இந்த கோரிக்கையை ஒன்றிய அரசின் கவனத்திற்கு நான் முன்வைத்தேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பின் எனது 2வது உரை நாடாளுமன்றத்தில் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையம் ஆக்க வேண்டும் என்ற உரை. அன்றிலிருந்து பல முறை நாடாளுமன்றத்தில் கேள்விகள் வாயிலாகவும் விவாதத்தின் மூலமும் ஒன்றிய அமைச்சரை நேரில் சந்தித்தும் பல முறை இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதை ஒட்டி சில முரண்பாடுகள் கூட பொதுவெளியிலே வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 3 ஆண்டுக்கு முன்பு நானும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் அன்றைய விமானத்துறை அமைச்சர் திரு ஜோதிராவ் சிந்தியா அவர்களை சந்தித்து மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்த பொழுது அவர் காத்திரமாக அதற்கு எதிர்வினை புரிந்தார். நாங்கள் அதற்கு பதிலாக எங்கள் கையிலே இந்த புள்ளி விவரத்தை முன்வைத்தோம். குறிப்பாக அதற்கு முன்பு வரை 21 சர்வதேச விமான நிலையங்களில் 11 சர்வதேச விமான நிலையங்களில் பயணப்பட்ட சர்வதேச பயணிகளின் எண்ணிக்கையை விட மதுரையிலிருந்து பயணப்பட்ட சர்வதேச பயணிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று சொன்னோம். அது மட்டுமல்ல, குசி, வாரணாசி 2 விமான நிலையத்திலிருந்து கடந்த ஆண்டு பயணித்த சர்வதேச பயணிகளின் எண்ணிக்கையை விட 3 மடங்கு மதுரை விமான நிலையத்தை பயன்படுத்தி பயணப்பட்ட சர்வதேச விமான பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகம் என்று தெரிவித்தோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் எக்ஸ் தளத்திலே பதிவிட்டார். உங்களுக்கு தெரியும், பல வட இந்திய மாநிலங்களில் 1க்கு மேற்பட்ட சர்வதேச விமான நிலையங்கள் இல்லை. குறிப்பாக 5 முதலமைச்சர்கள் எங்களிடம் கோரிக்கை வைக்கிறார்கள், 2வது சர்வதேச விமான நிலையங்கள் எங்கள் மாநிலத்துக்கு தாருங்கள் என்று. அப்படி இருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் ஏற்கனவே 3 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கிறது, சென்னை, திருச்சி, கோவை. இது போக 4வது நீங்கள் ஒன்று கேட்கிறீர்கள், இது எப்படி நியாயம் என்று கேட்டார். நாங்கள் புள்ளி விவரத்தை சொன்னோம். இந்தியாவிலேயே மிக அதிக ஜிஎஸ்டி வரி கொடுக்கிற ஒரு மாநிலம் என்று எங்கள் புள்ளி விவரத்தை புறம் எடுத்து வைத்து 4 அல்ல 14 கேட்க எங்களுக்கு உரிமை இருக்கிறது, தகுதியும் இருக்கிறது என்று முன்வைத்தோம். இப்படி தொடர்ந்து ஒன்றிய அரசின் கவனத்தை பெறுவது, ஒன்றிய அரசுக்கு கவனப்படுத்துவது என்று இடைவிடாது குரல் கொடுத்து வந்தோம். இதனுடைய பலன் இன்றைக்கு கனிந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், எனது 2வது உரையில் நாடாளுமன்றத்தில் நான் பேசுகிற போது, மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களே, உங்களது வாரணாசி தொகுதியில் வாரணாசி விமான நிலையத்திலே இருந்து பயணம் மேற்கொண்ட சர்வதேச பயணிகளின் எண்ணிக்கையை விட ஏறக்குறைய 2 மடங்கு அதிகம் மதுரை விமான நிலையத்திலிருந்து பயணப்பட்ட சர்வதேச பயணிகளின் எண்ணிக்கை என்று புள்ளிவரத்தோடு பிரதமர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஏன் மதுரையினுடைய விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்க மறுக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டோம்.
7 ஆண்டுக்கு பிறகு பிரதமர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறார். மதுரையினுடைய மக்களினுடைய நியாயமான கோரிக்கை, தென் தமிழ்நாட்டு மக்களினுடைய நியாயமான கோரிக்கை இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியை மனப்பூர்வமான மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.